Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்த பிறகு PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை தற்பொழுது பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்துக்கு இணையான அமைப்பு எந்த வகையிலும் நாங்கள் நடுவர் மன்றத்தை மேலாண்மை செய்ய முடியாது. ஆகவே நடுவர் மன்றத்தில் தான் நீங்கள் மறுசீராய்வு மனு போடப்பட வேண்டும் என்று 2008 உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணாக தமிழ்நாட்டை அழிக்கும் நோக்கோடு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக்கி இருக்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மிகப்பெரிய சந்தேகம் எழுந்திருக்கிறது. எனவே இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து உரிய சட்ட வல்லுநர்களை நியமித்து அவசரகால வழக்காக நீதிமன்றத்தில் போட்டு மேகதாட்டு அணை கட்டுவதற்கு தடையாணை பெற வேண்டும் என்பதை உங்களின் வாயிலாக முதலமைச்சருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முதலமைச்சரை சென்ற வாரம் சந்தித்து இதுக்கான விளக்கங்கள் கொடுத்து கடிதமும் கொடுத்திருக்கிறோம். தற்போது நேற்றைக்கு முன்தினம் மறுசீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டதால் இன்றைக்கு அவசரகால நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். கடன் தள்ளுபடியில் விவசாயிகளுக்கு பயனில்லாத நிலை தொடர்வதால் அந்த கடன் தள்ளுபடி நடவடிக்கையை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று கோரிக்கை மனுவை நமது வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு செங்கோட்டையன் அவர்கள் மூலமாக முதலமைச்சருக்கு கொடுத்திருக்கிறோம். அவர் முதலமைச்சருக்கு எடுத்து சொல்லி உரிய நடவடிக்கை எடுப்பார். முதலமைச்சர் விவசாயிகள் நலன் கருதி தேர்தல் வாக்குறுதியில் அளித்த அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50%, கடனை தள்ளுபடி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். பயிர் கடன் தள்ளுபடி முழுவதுமாக, அதாவது 5 ஏக்கருக்கு கீழே இருந்தா முழுவதுமாக தள்ளுபடியும், 5 ஏக்கருக்கு மேல இருந்தா 50% தள்ளுபடி என தாவைக்காவுடைய தேர்தல் அறிக்கையில இருந்து இன்னைக்கு நேற்று பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு அந்த அறிக்கைன்னு பாத்தீங்கன்னா குறுகிய விவசாயிகள், சிறு விவசாயிகள் பிரிச்சு அதுலயும் பாத்தீங்கன்னா 50%. இது எப்படி பாக்குறீங்க விவசாயிகளா? குறு விவசாயிகளுக்கு 50,000 வரையிலும் கடன் தள்ளுபடி என்றும், சிறு விவசாயிகளுக்கு கடன் 1 லட்சத்திற்கு மேல் வாங்கியிருந்தால் 5,000 என்றும் அவர்கள் அறிவித்திருப்பது எந்த வகையிலும் விவசாயிகளுக்கு பயனளிக்காது. இது மகளிர் குழுக்களுக்கு மட்டுமே தான் இந்த கடன் அறிவிப்பு பயனளிக்கும். உணவை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகள் கடனை திரும்ப செலுத்த முடியாமல் தற்கொலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். எனவே அருள் கூர்ந்து அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று முதலமைச்சருக்கு முறையிட்டிருக்கிறோம். ஆகவே முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். அரசு நிதி நெருக்கடியில் இருப்பதாகவும் 3 தவணைகளாக கடந்த காலங்களில் கூட்டுறவு வங்கிகளில் தள்ளுபடி செய்யக்கூடிய தொகையை 3 தவணையாக 3 வருஷத்திற்கு கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்த வேண்டும். தற்போது ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்படி ஒரே தவணையாக 6 மாதத்திற்குள் செலுத்த வேண்டும் என்று ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதற்காக சொல்லுகிறார்கள். ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல் தமிழக அரசு தனது மாநில நிதியில் இருந்து செலவு செய்வதற்கு எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாது. எனவே அதிகாரிகள் உரிய முறையில் முதலமைச்சருக்கு எடுத்துரைத்து தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த அடிப்படையில் சிறு குறு விவசாயிகளுக்கு 100%, பெரு விவசாயிகளுக்கு 50% கடனை தள்ளுபடி செய்வதற்கு முதலமைச்சர் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். அதுவரையிலும் இந்த கடன் ரத்து அறிவிப்பை நிறுத்தி வைக்க வேண்டும், கடன் வசூல் நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி கடிதம் கொடுத்திருக்கிறோம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் அதை முதலமைச்சர் கவனத்தில் கொண்டு செல்வதாக உறுதியளித்திருக்கிறார். ஆகவே விரைந்து முதலமைச்சர் நல்ல முடிவை அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கிறோம். ரொம்ப நன்றி. முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்தித்த பிறகு PR பாண்டியன் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை நாம் பார்த்தோம்.